முருகாசரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. அருணகிரி பெருமான் தல யாத்திரை வருகையில் கந்தன்குடி எனும் தலத்திற்கு எழுந்தருளுகிறார். இத்தலத்தின் பெயர் என்ன என்று கேட்க மக்கள் கந்தன்குடி என்றனர். ஆஹா, கந்தன்குடி 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கையிலே தந்தந்தன 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 என்று சந்தம் உதித்தது. தொடர்ந்து எந்தன் சடலங்கம் பலவங்கம் படுதொந்தம் என்ற பாடலும் பிறந்தது. அந்த பாடலை என்று கேட்க இருக்கிறோம். கந்தன்குரி எந்தன்குரி என்றும் தொழும் அன்பன் கவி கண்டு இந்திட அன்றன்புடு வருவோனே எனும் வரியிலே நக்கீரர் திருப்பரங்குன்றத்திலே திருமுருகாற்றுப்படை பாடுகையிலே மகிழ்ந்து வந்து கர்குகையை வேளால் திறந்து அவரை விடுதலை செய்தார் எனும் குறிப்படங்கியிருக்கிறது. பாடலையும் குகஸ்ரீ ரசபதி ஐயா அவர்களின் விரிவுரையையும் கேட்டு தல பெருமையையும் பார்த்து இன்றைய பதிவை நிறைவு செய்வோம். முருகா சரணம். எந்தன் சடலங்கம் பலபங்கம் படுதொந்தங்களை என்றும் துயர் கொன்றும்படி ஒரு நாளே. எந்தன் சடலங்கம் பலபங்கம் படுதொந்தங்களை என்றும் துயர் கொன்றும்படி ஒரு நாளே. இன்பம் தரிசும் பொன் கடலுந்தும் கடலுந்தும் பிணை என்றும் படி பந்தம் கெடமையிலேறி. இன்பம் தரிசும் பொன் கடலுந்தும் கடலுந்தும் பிணை என்றும் படி பந்தம் கெடமையிலே மயிலேறி வந்தும் பிரச்சண்டம் பகிரண்டம் புவியெங்கும் இசை மண்டும் படி நின்றும் சுடர் ஒளி போலும். வந்தும் பிரச்சண்டம் பகிரண்டம் புவியெங்கும் இசை மண்டும் படி நின்றும் சுடர் ஒளி போலும். பஞ்சம் குடிகொண்டும் திருநெஞ்சன் துகளொன்றும் கொடற்பண்டும் தமிழன் தன்பம் ஒழியாதோ. பஞ்சம் குடிகொண்டும் திருநெஞ்சன் துகளொன்றும் பண்டல் நவியன் தன்பம் ஒழியாதோ. பண்டன் தமிழன் தன்பம் ஒழியாதோ. பண்டல் நவியன் தன்பம் ஒழியாதோ. தந்தந்தன திந்திந்திமி என்றும் பல சஞ்சங்கொடு தஞ்சம் பொறி கொஞ்சும் சிறுமணியாரும். தந்தந்தன திந்திம்மி என்றும் பல சஞ்சங்கொடு தஞ்சம் பொறி கொஞ்சும் சிறுமணியாரும். சந்தம் துணி கண்டும் புயலங்கள் சிவனம்பன் பதி சம்பும் தொழ நின்றும் தினம் விளையாடும். சந்தம் துணி கண்டும் புயலங்கள் சிவனம்பன் பதி சம்பும் தொழ நின்றும் தினம் விளையாடும். கந்தன் குகனென்றும் குருவென்றும் கொழும் அன்பன் கவி கண்டுந்துட அந்தன் கொடு வருவோனே. கந்தன் குகனென்றன் குரு என்றும் கொள்ளும் அன்பன் கவி கண்டுந்திட அன்பனோடு வருவோன் விளையாடும். கந்தன் குகனென்றன் குருவென்றும் கொழும் அன்பன் கவி கண்டுந்திட அந்தன் கொடு வருவோன் விளையாடும். கந்தன் குகனென்றன் குரு என்றும் கொழும் அன்பன் கவி கண்டுந்திட அந்தன் கொடு வருவோனே. கண்டின் கனி சிந்தும் சுவை பொங்கும் புனத்தங்கும் சுவை கந்தன் குடியில் தங்கிய பெருமாளே. கண்டில் சுவை சிந்தும் சுவை பொங்கும் புனத்தங்கும் சுவை கந்தன் குடியில் தங்கிய பெருமாளே. பஞ்சம் குடிகொண்டும் திருநெஞ்சன் துகளொன்றும் குளந்தொந்தன் தமியன் தன்பம் ஒழியாதோ. பஞ்சம் குடிகொண்டும் திருநெஞ்சன் துகளொன்றும் கொடும் பண்டல் தமியன் தன்பம் ஒழியாதோ. கந்தன் குடியில் தங்கிய பெருமாளே. கந்தன் குடியில் தங்கிய பெருமாளே. கந்தன்குடியில் தங்கிய பெருமாளுக்கு அரகரகரோகரா. மோகனம் என்னமோ கனம் என்கிற வகையிலே பாடலை கேட்டோம். குகஸ்ரீ ரசபதி ஐயா அவர்களின் விரிவுரையை கேட்டு பார்ப்போம். எவ்வுயிரும் எவ்வுலகும் எப்பொருளும் முருகமயம் வித்தக அருள் வளம் அவைகளில் இருந்து விளங்குகின்றன. பற்றற்றவருக்கு உற்ற உறவினரான பரன் வேத முடிவில் நாதமாக விளங்குகிறார். சித்த சுத்தியுள்ள பக்தர்களுக்கு அழுக்ககற்றும் அருள் அறிவிப்பு புனித நாதமாக பொங்கி எழும். தந்தந்தன இப்படி ஒரு நேரம், திந்தின் திமி இவ்வாறு ஒரு சமயம், சஞ்சங் இவ்விதம் ஒரு காலம், தஞ்சம்புரி இப்படி கொஞ்சல் ஒரு பொழுது. என்ன அதிசயம்! யாது இதன் பொருள்
அறிவிப்பாரும் உளரேயோ? அவைகளை வெறும் சந்தவேதம் என்று தள்ளிவிடுவது தக்கதல்லவே. அரிய இவைகளை தெய்வநாதம் என்று அறிகின்றோமே. இவைகளில் எந்தெந்த மந்திரங்கள் இருக்கின்றனவோ யாது யாது குறிப்போ? தந்தந்தன தம் தம் தனம் அரிய தம் தம் பாகத்திற்கு உரியதாகிய அருட்செல்வம். திம் திம் திமி அரிய பேரின்பமே அனுபவம். சங் சங் சம் ஷங் நாயகி நாயக பாவனையில் குறிப்பான இன்பம் கொள். தஞ்சம் புரி அடைக்கல நிலையம் இது புரிந்துகொள் எனும் பொருள் ஓரளவு இங்கு நமக்கே சிறிது புரிகிறதே. திருவடி சிலம்புகள் கலத்தலை உணர்த்துமா போல கலகல என ஆர்த்த கந்தன் வந்தான் என்று அருமை தணிகை புராணமும் அறிவிக்கின்றதுவே. தஞ்சம் புரி தஞ்சம் கலகலகல கலந்துகொள் கலந்துகொள், புரி தெரிந்துகொள் புரிந்துகொள். என்ன அருமையான குறிப்பு இது! இது ஊன்றி சிறிது உணரும் பொழுது உள்ளம் பாகாய் உருகுகிறது. யானை வருவது பின்னே, மணி ஓசை வருவது முன்னே, சூரியன் வருவது பின்னே, சேவல் நாதம் வருவது முன்னே, அதுபோல அமரன் வருவது பின்னே, அருள் நாதம் வருவது முன்னே. தியான கால இந்நாத உட்பொருள் அறிந்து புரிந்து கொண்ட அளவில் திருமாலும் ருத்ரரும் பிரம்மதேவரும் சம்பு எனும் மகாதேவரும் குதூகலம் கொண்டு கைகுவித்து கும்பிடும்படி அவரது அகத்தும் புறத்தும் சேவை தந்து நாள்தோறும் அருள் ஆடல் புரிகிறாய் அத்தா என்று ஆர்வம் கொண்டு அழைக்கின்றார் ஓர் அன்பர். அவ்வளவுதானா? மேதகு ஆறு உருவம் ஒன்றான மேனியனே, அகச்சேற்று நாற்றம் அகற்றும் ஞான மன நண்பா, பசுக்களை கட்டி வைக்கும் தறி போல ஆண்மை இனத்தை அகப்படுத்தும் பரிபொருளே என்னும் முப்பொருள் குறிப்பில் கந்தா என்று கைகுவிப்பர் அப்புலவர் பெருமான். கந்தன் ஒருமையன், ஞான மனன், கட்டுத்தறி போல்பவன் என்பது இதன் பொருள். உளமாகிய குகையில் உறவு கொண்டவனே எனும் குறிப்பில் குகா குகேசா என்று கூவி குளிரும் அவர் உள்ளம் அறியாமை இருள் அகற்றி அருள் ஒளி வழங்கும் பரம ஆச்சாரியா எனும் பொருளிலே எந்தன் குருவே என்று ஏத்துபவர் அப்பெரியவர். கு என்றால் அறியாமை, இருள், ரு என்றால் விளக்குபவர், அறியாமை விளக்குபவர் குரு. நலம் பெருக இப்படி நாள்தோறும் போற்றுபவர் நக்கீரர். கர்க்கிமுகி எனும் துஷ்ட தேவதையால் ஒரு சமயம் அவருக்கும் இடையூறு அணுகியதாம். உடனே அவர் பக்தி பரவசத்தோடு திருமுருகாற்றுப்படையை பாடினாராம். அஞ்சல் ஓங்கு ஆதி அறிவல் நின்பறவு என அதனில் வரும் பல பகுதிகளில் உள்ள மாபெரும் பொருள் நுட்பம் கண்டு மகிழ்ந்து அப்போதே அவர் துயர் தவிர்க்க ஆர்வம் காட்டி வந்தீராம். அந்த அருமையை எண்ணும் போதே இதையும் நெகிழ்கிறதே. வற்றாது ஊற்றெடுக்கும் வளமான சுளைகள், அதன் கலையில் ஏராளமான மரங்கள், அவைகளில் கணக்கில்லாத பழுத்து கனிகள், கற்கண்டு போல இனிப்பவை, அரிய கனிகள் இடையிடை அருந்து நீரில் விழும், அதனால் சுனை நீரும் சுவையாம். கனிவிக்கும் மரமுடைய பதியின் பெயர் கந்தன்குடி. பேராலும் இனி அப்பதியில் என்றும் சாநித்தியமாக இருக்கும் பரமா பிரம்மர் ருத்ரன் முதலானோர் சூழ்ந்து நின்னால் சுகம் எய்தினரே. இடர் தவிந்து நக்கீரர் இன்பம் எய்தினரே. சோலையும் சுனையும் பதியும் வளமார் கதி எழுதினரே. திக்கற்ற நான் மட்டும் தமையனாகி தவிப்பதுவோ? நீ திருவுளம் பற்றினால் கடையேன் கிடைத்தேற மாட்டேனோ? வினை விலங்கு அறுக்கும் ஐயா, இளையன் விண்ணப்பம் திருச்செவி ஏற்று அருள். ஜடமானது இச்சம், இதனில் பல உறுப்புகள் இருக்கின்றன. இருந்து என்ன பயன்? நின்னை காணும் நினைவன்றி காணத்தகாதன்ன கண்டு கண்டு கண்கள் மங்களாவதவோ? நின் அருள்புகழ் பரிமளிக்கும் அன்பின்றி செவிகள் செவிடாய் சிதைவதுவோ? முதிரும் அருள் மனம் முகராமல் மூக்கத்தகாதன மோந்து மோந்து நாசி நசிவதுவோ? பரமா, நின்னை பாடும் பயனை அடையாமல் வாய் வளம் வறண்டு போவதோ? ஸ்பரிசிக்கத்தகாதன ஸ்பரிசித்து உடல் வளம் சுருங்கி ஒடுங்குவதுவோ? நின் கோயிலை வலம் வர நினையாமல் கண்ட இடமெல்லாம் நடந்து நடந்து கால்கள் தள்ளாடி களைப்பதுவோ? எண்ணத்தகாதன எண்ணி எண்ணி எண்ணுள்ளம் இருளடைந்து தீருவதுவோ? மேலுரைத்த சூழ்நிலையால் கண்ம மூட்டைகளை கட்டுவது தவிர இவ்வாழ்க்கையில் வேறு யாது பயன் கண்டேன்? இவைகளால் விளையும் துன்பங்கள் தான் எத்தனை! எந்தன் சடலம் அங்கம் பலபங்கம் படு தொந்தங்களை என்றும் துயர். அடே அப்பா, போதும் போதும் என்றாகிறது. சந்தையில் நிறைந்த சத்தம் போல ஓசையில் நிறைந்தது இந்த உலகம். ஓசையில் சூட்சும ஒலி உள்ளது. ஒலியுள் காரணமானது உன் கம்பீர நாதம். அந்த நாதம் உன் திருவடிகளில் உள்ள வீரக்கழலில் இருந்து விளைவது. இதை அறிவாரும் இல்லையே. ஐயா செவல் பெருமா, உந்தி உந்தி நாதத்தை உலவுகின்ற சிறந்த திருவடி சேவைத்தா, அதுதானே வளமான இன்ப வாழ்வு. உந்தும் கடல் தந்தும் உச்சரிக்கும் போதே உயர்ந்த உவகை ஊறுகிறதே. பிறந்த இடத்தில் பந்தம், இறந்து மீண்டும் பிறந்த இடத்திற்கு உரிய சொந்தம். இது என்ன தொல்லை!
பழை பிறப்பை மறந்தாலும் விட்ட பிரிவு தோறும் பட்ட சுமை பந்தம் மட்டும் என்னை விட்டதில்லையே. விமலா, அரிய உன் சேவையில் அழுந்துவேன். அதன் வழி அவ்வந்தமெல்லாம் அழிந்துவிடும். ஆதலின் என்னும்படி வந்தம் கெட மயிலேறி வந்தோம். இப்படி ஒரு தடத்த சேவை தாராயா? சேவிக்கும் திருவுருவம் திடீரென்று விஸ்வரூபமாகி விளையாதா? பிரசண்டம் பகிரண்டம் புவியெங்கும் திசைமண்டும்படி நின்றும். அடடா, என்ன ஆனந்தமான அனுபவம்! அதன் பின் உதவியிடை கடவு மர கதவருண குலதுரக உபலலித கனகரது சதகோடி சூரியர்கள் உதயம் என யுகமுடிவில் இருளகல ஒரு ஜோதி வீசுவதுமான தேவருடைய ஒளிப்பிழம்பாம் வித்தக சுரூப சேவை விளையாதா? வஞ்சம் கொண்டு பிறரை வஞ்சிக்க முயன்று என்னையே வஞ்சித்துக் கொண்ட நிலை குறைந்த நெஞ்சினேன். வண்டல் என்பது சேரு, குற்றச்சேரே என் கொள்கலம். கருவி கரணங்களை பரமாத்திகத்தில் பயிற்றாமல் லௌகீகத்திலேயே அழுந்தி அதனால் அவைகள் காலத்தில் என்னை கைவிடுகின்றன. திருவடி தொடர்பையும் இழந்தேன், திக்கற்றவன் ஆகினேன். அதனால் வேதியன் மரண நாளில் தமியன் எனும் பெயரையே தழுவலாகினேன். நலமிகு கருணையின் நாதம் கேட்டு கவின்மிகு மயிலின் ஊர் கோலம் கண்டு விஸ்வரூப சேவை விளங்க புரிந்து சுடர் ஒளி போலும் சொரூப ஜோதி தரிசனம் கண்டு அணு அணுவாய் என் பாவப்பெருப்பு அழியாதா, ஒழியாதா? ஐயா ஐயா என்று அழகின்றேனே கந்தா. தலவிளக்கத்தை பார்ப்போம். முருகா சரணம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்தில் பேரளத்திற்கு அருகில் உள்ளது கந்தன்குடி. கும்பகோணம் காரைக்கால், மயிலாடுதுறை காரைக்கால் பேருந்து வழித்தடத்தில் கொல்லாபுரத்தை கடந்தால் கந்தன்குடியை அடையலாம். தெய்வானை தவம் செய்யலாம் என நெஞ்சுக்குள் உறுதி கொண்டு பூலோகம் தவழ்ந்து இறங்கினாள். தேன்காடு எனும் மதுவனத்தில் நுழைந்தாள். இந்திரன் மகளாயினும் எளியவளாக மாறினாள். பன்னீர் விருட்சத்தின் கீழ் அமர்ந்தாள். தியானத்துக்கு உரியவரை மனதில் நிறுத்தினாள். உள்ளம் குழைந்தது, முகத்தில் ஒளி கூடியது. வெகு விரைவில் தவம் கனியும் என்பதாக பன்னீர் மரம் சிலிர்த்தது. இலைகள் முல்லை அரும்பு மழையாக பொலபொலவென கொட்டியது. தெய்வானை தேவி அழகாக ஒளிர்ந்தாள். வெகு ஆழமாக தனக்குள் பயணித்தாள். வேறொரு புறம் 2 அரக்கர்கள் மதுவனத்தின் வெகு தொலைவே தவமியற்றலாம் என எண்ணி அமர்ந்திருந்தார்கள். அவளை பற்றி பார்ப்போம். சோழ தேசத்தின் அரிசில் ஆற்று தீரத்தில் வான்வழியே சென்று கொண்டிருந்தார் துர்வாசு முனிவர். சிவபெருமானை தரிசித்து வணங்க வேண்டும் என்பதே அவரது பயணத்தின் நோக்கம். வழியில் மதலோலை என்ற அசுரகுல பெண் ஒருத்தி அவரை வழிமறித்தாள். அவர் மூலம் தனக்கு பிள்ளைப்பேறு வேண்டும் என்று கேட்டாள். இறைவனை வணங்கச் செல்லும் பொழுது வழிமறித்து இவ்விதம் பேதமை சொற்களை சொல்கிறாளே என்று கோபம் கொண்ட துர்வாசர், அழிக்கும் தொழிலையே செய்யும் அசுரர்கள் 2 உனக்கு பிள்ளைகளாக பிறப்பார்கள் என்று அந்த அசுர பெண்ணை சபித்தார். அதன்படி மதலோலைக்கு அம்பரன் அம்பன் என்று 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். மதலோலை மகிழ்ந்தாள். உரிய பருவத்தில் அவர்களை அசுரகுரு சுக்கராச்சாரியாரிடம் ஒப்படைத்தாள். அம்பரன் அம்பன் இருவரையும் சிவ வழிபாடு செய்து அருளாசி பெறுமாறு சுக்கராச்சாரியார் உபதேசம் செய்ய அதனை ஏற்றி இருவரும் பலகாலம் ஈசனை தொழுதனர். அக்னி குண்டங்களின் மத்தியில் அமர்ந்தார்கள். புறத்திலும் அகத்திலும் தவத்தீ கொழுந்து விட்டெறிந்தது. அது தேவர்களை விட அசுரர்கள் கடும் தவம் ஏற்றிய யுகாந்திர காலம். காலம் தேசமெல்லாம் மறந்து சதா காலமும் ஈசனையும் பிரம்மனையும் நினைத்து பேய்த்தவம் ஏற்றினார்கள். தீ சுடினும் தவம் கலையாது கைலைநாதன் வரும் வரை காத்திருந்தனர். எதையும் அதீதமாக செய்வதில் வல்லவர்கள் அசுரர்கள். தனக்குள் ஆழ்ந்து சென்றனர். அதனால் மகிழ்ந்து அவர்கள் முன் தோன்றிய சிவனார் வேண்டும் வரம் என்ன என்று கேட்டார். சகல உலகங்களையும் என்று இன்புற்று வாழ வேண்டும் என்று வரம் கேட்டார்கள். அசுரர்களுக்கு அப்படியே இந்த வரத்தை தந்தார் சிவனார். வரம் பெற்ற அசுர சகோதரர்கள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் வென்று நாசப்படுத்தினர். தேவர்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தினர். துன்பம் தாழ முடியாமல் தேவர்கள் கைலிக்கு சென்று சிவபெருமானை சரணடைந்தார்கள். அவர் பார்வதி தேவியை பார்க்க அந்த பார்வையின் அர்த்தத்தை அறிந்து கொண்ட பார்வதி தேவி மா காளியை வரவழைத்து அசுரர்களை அழிக்க ஆணையிட்டாள். வானம் முழுவதும் கருநீல வண்ணம் ஒன்று ஊறி ஊடுருவி நிற்பதை வெகு தொலைவே நடந்து கொண்டிருந்த தேவர்கள் கண்டார்கள். அம்பர சகோதரர்கள் நித்திரையின் பொழுது மஞ்சத்தில் இருந்து தவறி விழுந்தனர். அசுர சேவகர்கள் ஏதோ விபரீதம் நிகழப் போகிறது என்று அவர்களை விட்டு விலகினர். தனிமையாக அசுரர்களை மரணமயம் மெல்ல கவ்வியது. அம்பரன் அம்பன் இருவரையும் அழித்த காளி பத்ரகாளியம்மன் எனும் திருப்பெயரோடு கந்தன்குடி அருகிலேயே அம்பகரத்தூரில் கோயில் கொண்டுள்ளாள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. கைலையில் பார்வதி தேவி தேவர்கள் அகன்ற பின்னும் குமரனை ஆதூரத்தோடு பார்த்தாள். இவனுக்கு எப்பொழுது மனம் செய்விப்பது என மெல்லிய கவலை கொண்டாள். இவனை மணப்பவள் எங்கிருக்கிறாளோ என ஆவலாக ஈசனை பார்க்க மகாதேவன் அந்த திசையை சுட்டி காண்பித்தார். பார்வதி அந்த அடர்ந்த காட்டில் தேவசேனை அழகை கண்டு திகைத்தாள்.
இவளா என் மருமகள் என மகிழ்ந்தாள். கண் திறந்தாள். பார்வதி அசுரர்களை அழிக்க நடக்கத் தொடங்கிய பொழுது கந்தனும் பூவுலகம் வரை தாயுடன் வந்தான். அப்பொழுது அருகில் இருந்த முருகப்பெருமான் தேவர்களும் உலக உயிரிலும் படும் துன்பத்தை பொறுக்க முடியாமல் நானே அசுரர்களை அழிப்பேன் என்று கூறி காளிக்கு முன்னதாகவே வந்து இந்த தலத்திலே பாசறை அமைத்தார். அதை கண்ட அன்னை காளி, முருகா, நீ இந்த தலத்திலே இருப்பாயாக என்று பணித்து தானே சென்று அசுரர்களை அழித்து வந்தாள். அன்னை காளியின் அறிவுரையை ஏற்று கந்தன் இங்கேயே குடிகொண்டதால் இந்த தலம் கந்தன் குடி என்று பெயர் பெற்றதாம். சற்று பின்னோக்கி பார்த்த பார்வதி அன்னை, இது என்னால் நிகழ்த்தப்பட வேண்டிய வதம், உனக்கானது அடுத்துள்ளது. அதோ அந்த மதுவனத்தருகே குடிகொண்டிரு, அங்கு சென்றால் தாய் சொன்னதின் காரணத்தை அறிவாய் என்று சொன்னாள். தாய் சொன்ன கணத்தில் தன்னை யாரோ அழைப்பது போன்று உணர்ந்தான் கந்தன். ஒருமித்த சக்தி ஒன்று அன்பு அலைகளாக தன்னை சுற்றி இருப்பதை உணர்ந்தான். அலைகளின் மேல் செல்லும் ஓடம் போல அன்பின் சக்தியை அகத்தில் உணர்ந்தவன் அந்த திசை நோக்கி நகர்ந்தான். அந்த காட்டின் விஸ்தாரம் பார்த்து திகைத்தான். தேன் அடைகளிலிருந்து தேன் தாரையாக வழிந்து கொண்டிருந்ததை ஆச்சரியமாக கண்டான். தேனும் தனிமாவும் உண்பவன் இன்னும் களிப்புற்றான். தெய்வானே தியான பூர்த்தியின் எல்லையில் நின்றாள். தோளில் அமர்ந்திருந்த கிளி ஒன்று காதருகே கூவியது. கிளியின் ஓசை கேட்ட குமரன் ஏதோ வீணையின் நாதத்தில் லயித்தவன் போல ஓசை வந்து திசை நோக்கி நகர்ந்தான். மாவும் பலாவும் நெடிது உயர்ந்திருந்தன. வேரில் பலா வெடித்து கானகம் முழுவதும் வாசம் பரப்பியது. வாழைக்குலை மஞ்சள் பூசி நாணி தலை சாய்ந்திருந்தன. காடுகள் ஊடே போய் கானகத்தில் மையத்தை நெருங்க வானத்தினெளிவின் வட்டம் போல பன்னீர் மரம் ஒன்று இது பச்சை நிலவோ என எண்ணும்படியாக பிரம்மாண்டமாக நிழல் பரப்பி இருந்தது. தெய்வானியின் தவ திரட்சி கந்தனை தன்மையம இழக்கச் செய்தது. உள்ளத்தில் அன்பு மடிகடத்த பசு பாலை பொழிவது போன்று சுரந்தது. காற்றில் மிதக்கும் இலக்கற்ற செருக்கு போல நடந்து தெய்வானை முன்பு நின்றான் கந்தன். கிளி குமரன் குமரன் என்று படபடத்து சிறகை விரித்து பறந்தது. கண்கள் திறந்தாள் தெய்வானை. கந்தனின் கருணை விழிகள் தேவத்தலைவன் இந்திரனின் தெய்வானே என இனம் கண்டுகொண்டது. தெய்வ காதல் காரணமற்று பொங்கியது. உள்ளத்தினிடையே உரையாடல் இருக்க வார்த்தைகளாக என்ன பேசுவது என கற்சிலையாக நின்றனர். தெய்வானை கந்தனை நமஸ்கரித்து எழுந்தாள். கைகுப்பியபடியே வானவர் முறையும் தேவலோகம் சென்றாள். அம்பர சகோதரர்களின் மரண ஓலம் காட்டிற்குள் எதிரொலித்து திரும்பியது. தேவர்கள் தேவியை தோத்திரம் செய்வது இனிய கானமாக காற்றினுள் மிதந்து வந்தது. தேவர்கள் வானுலகத்திற்கு செல்லும் பொழுது காடுகள் ஊடே நடந்து கொண்டிருந்த கந்தனை கண்டனர். அசுரர்கள் கொட்டம் அழிந்ததை சொன்னார்கள். வேறொரு விஷயத்தையும் காதருகே விவரித்தனர். சூரபத்மன் எனும் அரக்கன் வேறொரு பக்கம் அட்டகாசங்கள் செய்வதாகவும் அதை தேவியிடம் தெரிவித்த பொழுது குமரன் வதம் செய்வான் என்று அருளி சொன்னதை சொன்னார்கள். தேவர்கள் மெல்ல மேலே மிதந்து மேகங்களை ஊடறுத்து சென்றதை பார்த்தார். காட்டின் நிசப்தம் குமரனை வெகு காலம் குடிகொள்ளச் செய்தது. இரு வதத்திற்கு இடைப்பட்ட காலத்தில் தனிமை தவம் போல ஒரு பக்குவத்தை அந்த தேன்காடு எனும் மதவரம் தந்தது. கந்தனையே மனம் புரிய விரும்பிய தெய்வானி எனும் கன்னிகையின் தவத்தை காண நேர்ந்ததும் அடுத்தொரு வதம் இருப்பதை சூட்சமமாக சுட்டிக்காட்டிய தாயின் திருவடியை மனதுக்குள் நமஸ்கரித்து கானகம் தாண்டி சென்றார். சூரபத்மன் வதத்தை முடித்து தெய்வானையை மணந்து வள்ளி திருமணம் புரிந்து தான் மிகவும் விரும்பிய இந்த கானகத்தில் வந்து கந்தன் குடிகொண்டு அடியார்களுக்கு அருளியதால் இன்றும் இத்தலத்திற்கு கந்தன்குடி என்றே பெயர் பெற்று விளங்குகிறது. தவமிருந்து தெய்வானை பார்த்த அந்த தலத்தை நாமும் காண்போமா? அன்று கந்தன் பார்த்த கானகம் போல அடர்ந்த காடுகள் மட்டும்தான் இல்லை. ஆனால் பச்சை பசேலென பரவி இருக்கும் விளைநிலங்கள், சிறு சிறுவென கனதை குதூகலப்படுத்தும் தென்றல் காற்று என இயற்கை அழகின் மத்தியில் அழகன் குமரன் குடியிருக்கிறான். கிழக்கு நோக்கிய கோயில் அமைப்பு. கோயிலின் வாயிலிலிருந்து நீண்ட நடுமண்டபம் அமைந்துள்ளது. அதன் மேல் விதானத்தில் அறுபடை வீடுகளையும் அழகிய சித்திரமாக வரைந்திருக்கிறார்கள். அதன் அருகேதான் தெய்வானை தெற்கு நோக்கிய சந்நிதி இருக்கிறது. நின்ற கோலத்தில் கைகளில் கிளியோடு தவமுடித்த கலை முகமெங்கும் பரவியிருக்க சிறிய திருச்சன்னதியாக இருந்தாலும் சாந்தமும் நாணமும் ஒரிசேர கலந்திருக்க நின்ற கோலத்தில் அருள்கிறாள் தெய்வானை எனும் தெய்வசேனா. இவரை தரிசித்தாலே போதும் திருமணம் கைகூடும் என்பது நிதர்சனம். மகாமண்டபத்தில் நடராஜ சபையும் அதனை அடுத்து ஸ்நபன மண்டபம் உள்ளன. அர்த்த மண்டபத்தை அடுத்து கர்ப்ப கிரகத்தில் வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி ஆனந்தமாக வீற்றிருக்கிறார். இது என்னுடைய இடம் என்று மிகுந்த உரிமையோடு கந்தன் குடிகொண்டிருக்கிறான். சொந்த ஊருக்கு வருவோரை எத்தனை அன்பாக உபசரிப்போமோ அதுபோல கந்தனை சகல உபசாரங்களோடும் அமர்வித்துள்ளனர். சந்தன காப்பு, விபூதி காப்பு, வெள்ளி கவசம், தங்க கவசம் என வேளைக்கூர் அபிஷேகமும் அலங்காரமுமாக செய்து மகிழ்கிறார்கள். கருவறை நெருங்கினாலே ஒரு ஆனந்த ஊற்று அகத்தில் கொப்பளிக்கிறது. இத்தனை நாள்பட்ட துயரங்கள் இதற்கா எவ்வளவு பயந்தோம் என தூசாக பறந்து போகின்றது. வள்ளியும் தெய்வானையும் வியப்புணர்வோடு காட்சி தருகிறார்கள்.
கந்தனின் மேலுள்ள பக்தி சாட்சி பாவனையில் பக்தர்களையும் கந்தனையும் பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு அந்த சன்னதியில் ஏற்படுகிறது. அழகன் முருகன் பேரழகு சிகரமேறி இருக்கும் அற்புத தலைமையில் மிக இல்லை. இந்த கந்தவேளை அருணகிரியாதர் தரிசிக்க வந்ததும் ஊர் பேரை கேட்டார். கந்தன்குடி என்றனர். என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். கந்தன்குடி, கந்தன்குடி. ஓ, கந்தன்குடி, கந்தன்குடி என்றார். தந்தந்தன 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 சந்தம் பிறந்தது. அருமையான திருப்புகழ் தவழ்ந்தது. என் தன் சடலங்கம் என்று. எதிரிலே மயிலுக்கு பதில் யானை. உள் பிராகாரத்தில் தெற்கே விநாயகர் வீற்றிருக்கிறார். அவர் எடுத்து வாகன அறையும் பள்ளி அறையும் மடப்பள்ளியும் உள்ளன. ஐராவதம் எனும் தேவேந்திரனின் வெள்ளை யானையை தெய்வ யானைக்கு துணையாக கந்தன்குடிக்கு இந்திரன் அனுப்பி வைத்தான். அந்த ஐராவதம் திருக்குளத்தில் நீராடி வழிபட்டு புனித வாழ்வு பெற்றது. அது ஐராவதேஸ்வரர் என பெயர் பெற்றது. எதிரே நந்திக்கு பதில் யானை. இக்கோயிலின் தலவிருட்சம் பன்னீர் மரமாகும். இதன் அடியில் தேவயானை தவம் இருந்தால். இந்த ஆலயத்தில் காசியைப் போல விஸ்வநாதர், விசாலாட்சி தனி சந்நிதிகள் பெற்றிருக்கின்றார்கள். கந்த புஷ்கரணி எனும் திருக்குளம் இருக்கிறது. இதில் நீராடி கந்தனை வழிபடுவோர் மனதின் மாசுக்கள் கரையும் என்பார்கள் ஆண்டோர்கள். இக்கோயிலின் பைரவர் சன்னதிக்கு எதிரே உள்ள ஜன்னலில் கட்டியிருக்கும் தேன் கூட்டிலிருந்து சொட்டிய தேனை சேகரித்து மூலவருக்கு முன்னாளில் அபிஷேகம் செய்ததாக பழம் செய்தி ஒன்று கூறுகிறது. சிறிய ஆலயமானாலும் தொன்மையில் கீர்த்தியிலும் கந்தனின் புகழ் பாடுவதிலும் ஈடு இணையற்ற கோவில். கோவிலில் உள்ள ஒவ்வொரு தெய்வ திருமேனிகளையும் மிக அழகாக அலங்கரிக்கிறார்கள். கோயில் முழுவதையும் வலமாக வந்து குடிமரத்தின் கீழ் வணங்கி நிமிர நம் உள்ளத்திலும் கந்தன் குடிகொண்டு விடுகிறான். இத்தலத்து கந்தனின் கருணைக்கு நிஜ சம்பவம் ஒன்றை சொல்லுகிறார் சிவஸ்ரீ கௌரீச குருக்கள். இந்த ஊரில் வசிக்கும் ஒரு தம்பதிக்கு கால்கள் இரண்டும் மார்போடு மடங்கிய நிலையில் பெண் குழந்தை பிறந்தது. சென்னையில் புகழ்பெற்ற மருத்துவமனைகளுக்கெல்லாம் கொண்டு சென்று பெரும் பொருட்செலவில் அறுவை சிகிச்சை எல்லாம் செய்து பார்த்தார்கள். பலனில்லை. இறுதியில் கந்தன்குடி முருகனே கதி என்று வேண்டி பஞ்சகீர்த்திக சத்ரு சம்ஹார திரிசதை அர்ச்சனை செய்தார்கள். என்ன ஆச்சரியம்! மடங்கிய நிலையில் இருந்த பிள்ளையின் கால்கள் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பின. நாளடைவில் அந்த குழந்தை நன்றாக நடக்க தொடங்கிவிட்டாள். தற்பொழுது அந்த குழந்தை புதுவை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பு படித்து வருகிறாள். இது ஒன்றே கந்தனின் கருணைக்கு சான்று என்றார். கந்தனின் கருணை கடாட்சம் குறித்து அவர் சொல்வது உண்மைதான் என்பதை கோவிலுக்கு வருகை தரும் பக்தர் கூட்டத்தையும் தரிசனம் முடித்து திரும்பும் பொழுது தங்கள் வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும் என்ற அளவிலே அவர்கள் முகத்திலே ஜொலிக்கும் நம்பிக்கையையும் காணும் பொழுது நம்மால் அறிய முடிகிறது. நீங்களும் ஒருமுறை கந்தன்குடிக்கு சென்று வாருங்கள். வந்தவினைகளை மட்டுமல்ல, வருகின்ற வல்வினைகளையும் நீக்க அருள் புரிவான் கந்தன்குடியில் தங்கிய பெருமாள். குகார்ப்பணமஸ்து. முருகா சரணம்.